கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 25வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரவேல் எங்கு தங்கியிருக்கையில் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்? சித்தீமில். இஸ்ரவேல் சித்தீமில் தங்கியிருக்கையில் ஜனங்கள் யாரோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்? மோவாபின் குமாரத்திகளோடே. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே என்ன பண்ண தொடங்கினார்கள்? வேசித்தனம். மோவாபியர்கள் எவைகளை விருந்துண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்கள்? தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை. தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தவர்கள் யார்? மோவாபியர்கள். மோவாபியர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் போய் புசித்து யாரை பணிந்து கொண்டார்கள்? மோவாபியரின் தேவர்களை. இஸ்ரவேலர் யாரை பற்றி கொண்டார்கள்? பாகால் பேயோரே. இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் ஏன் மூண்டது? பாகால் பேயோரை பற்றி கொண்டதால். பாகால் பேயோரை பற்றி கொண்டவர்களை எங்கே தூக்கி போட வேண்டும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில். பாகால் பேயோரை பற்றி கொண்டவர்களை எதற்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போட வேண்டும்? சூரியனுக்கு எதிரே. எது இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி பாகால் பேயோரை பற்றி கொண்டவர்களை தூக்கி போட வேண்டும்? கர்த்தருடைய உக்கிரமான கோபம். மோசே யாரிடம் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்று கூறினான்? இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளிடம். மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளிடம் பாகால் பேயோரை பற்றி கொண்ட யாரை கொன்று போடுங்கள் என்று கூறினான்? உங்கள் மனிதரை. ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நின்றவர்கள் யார்? மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் யாரை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான்? ஒரு மீதியானிய ஸ்திரீயை. மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தவன் யார்?
இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன். எலெயாசாரின் மகன் பெயர் என்ன? பினகாஸ். எலெயாசாரின் மகன் பினகாஸ் எங்கிருந்து எழுந்தான்? நடுச்சபையிலிருந்து. எலெயாசாரின் மகன் பினகாஸ் எதை தன் கையிலே பிடித்திருந்தான்? ஒரு ஈட்டியை. வேசித்தனம் பண்ணும் அறையிலே இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக குத்தி போட்டவன் யார்? எலெயாசாரின் மகன் பினகாஸ். இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் பினகாஸ் ஈட்டி உருவி போக குத்தி போட்டவுடன் நின்றது எது? வாதை. மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினதினால் உண்டான வாதையால் செத்தவர்கள் எத்தனை பேர்? 24,000 பேர். கர்த்தர் தன் எரிச்சலில் யாரை நிர்மூலமாக்குவார்? இஸ்ரவேல் புத்திரரை. கர்த்தர் தன்னுடைய எதில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்குவார்? எரிச்சலில். கர்த்தர் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தது யார்? எலெயாசாரின் மகன் பினகாஸ். பினகாஸ் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான எதை திருப்பினான்? கர்த்தரின் உக்கிரத்தை. பினகாசுக்கு கர்த்தர் எதை கட்டளையிடுகிறார்? சமாதானத்தின் உடன்படிக்கையை. கர்த்தர் சமாதானத்தின் உடன்படிக்கையை யாருக்கு கட்டளையிடுகிறார்? எலெயாசாரின் மகன் பினகாசுக்கு. பினகாஸ் யாருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான்? தன் தேவனுக்காக. பினகாஸ் தன் தேவனுக்காக என்ன காண்பித்தான்? பக்தி வைராக்கியம். பினகாஸ் இஸ்ரவேல் புத்திரருக்காக என்ன செய்தான்? பாவ நிவிர்த்தி செய்தான். பினகாஸ் யாருக்காக பாவ நிவிர்த்தி செய்தான்? இஸ்ரவேல் புத்திரருக்காக. பினகாசுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் என்ன உண்டாயிருக்கும்? நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை. பினகாசுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய எது உண்டாயிருக்கும்?
உடன்படிக்கை. மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் என்ன? சிம்ரி. சிம்ரியின் தகப்பன் பெயர் என்ன? சல்லு. சிம்ரி எந்த வம்சத்தில் ஒரு பிரபுவுமாய் இருந்தான்? சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில். குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பெயர் என்ன? கஸ்பி. கஸ்பி யாருடைய குமாரத்தி? சூரின் குமாரத்தி. சூர் யாருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான்? மீதியானியருடைய தகப்பன் வம்சம். யாரை நெருக்கி வெட்டி போடுங்கள் என்று கர்த்தர் கூறினார்? மீதியானியரை நெருக்கி. மீதியானியரை நெருக்கி என்ன செய்யுங்கள் என்று கர்த்தர் கூறினார்? வெட்டி போடுங்கள். பேயோரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட மீதியானியரின் சகோதரி யார்? கஸ்பி. மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு செய்த எவைகளினால் மோசம் போக்கி நெருக்கினார்கள்? சற்பனைகளினால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேதத்தை இங்கே எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஆமேன்.